இன்றைய தலைப்பு செய்திகள். வளர்ந்து வரும் தேவைகளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் புதிதாக 13 நகராட்சிகள் உருவாக்கம் செய்தும் 16 மாநகராட்சிகள் மற்றும் 41 நகராட்சிகளை விரிவாக்கம் செய்தும் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கடல் தின்று போட்ட மிச்சம் உருமாறிய வெள்ளி கடற்கரை. அச்சமூட்டும் வகையில் கடல் மட்டம் உயர்ந்து வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அஞ்சுகிறார்கள். கடலில் ஏற்படும் மாற்றங்கள் பல பேரிடர்களை உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்களின் அறிகுறிகள் கடலூர் வெள்ளி கடற்கரையிலும் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரை மணி நேரத்திற்கு மேலாக ரஜினியுடன் சந்தித்து பேசியுள்ளார். கோவை சரக டிஐஜியாக இருந்தவர் சரவணசுந்தர். இவர் பதவி உயர்வு பெற்று கோவை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுப்பேன் என்று பேட்டி அளித்துள்ளார். ஊரக உள்ளாட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் தேனும் பாலும் ஆறாக ஓடுகின்றன, மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர் என்ற பொய்யை தவிர வேறு எதையும் கேட்க விரும்பாத மாய உலகில்தான் தமிழக முதல்வர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரையாண்டு விடுமுறை முடிந்தது. நாளை திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்க உள்ளது. கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் 44 கோடியே 42 லட்சம் எங்குதான் செல்கிறது? அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தாமல் இந்த நிதியை என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் இது ஆண்ட பரம்பரை என நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழ்நாடு அரசிடம் நிதி இல்லையா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி சுமையை காரணம் காட்டி அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பது முற்றிலும் நியாயமற்ற நடவடிக்கையாகும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலில் மிதந்து புதன்கிழமை கரை ஒதுங்கிய ஆளில்லா மியான்மர் நாட்டு மூங்கில் படகு தொடர்பாக பாதுகாப்பு வட்டாரங்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை வில்லிவாக்கம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்ஸ். இவர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் புத்தாண்டு தினத்தில் ரவுடி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாக போலீஸ் விசாரணை மேற்கொண்டனர். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 13 நகராட்சிகள் உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலில் உலக சாதனை பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மதுரை ருத்ரா நாட்டிய கலைக்கூடம் சார்பில் 3 முதல் 15 வயது வரையுள்ள 250 மாணவிகள் தாம்பூலத்தட்டில் நின்றபடி நாட்டியமாடி அசத்தியுள்ளனர். கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட 13 நகராட்சிகளை உருவாக்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 40 நகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாட சென்னை கடற்கரைகளில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் புத்தாண்டை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். கோயில்கள், சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் இன்று அதிகமாக காணப்பட்டது. பொங்கல் பரிசுடன் குடும்பத்திற்கு ரூபாய் 30,000 வழங்க வேண்டும் என்று செல்லூர் ராஜு சொல்லும் காரணம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயா. குழந்தைகளின் நலன் கருதி 3 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சகோதரனின் ஈச்சர் வாகனத்தில் அவருக்கு உதவியாக சென்ற விஜயாவுக்கு நாளடைவில் அந்த வாகனத்தை இயக்க ஆர்வம் வந்தது. அன்று சைரன் சத்தம் கேட்டாலே பயம், இப்போதோ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்று இந்த பெண்ணின் கதை நெகிழ வைக்கின்றது. கடந்த டிசம்பர் 26 அன்று தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் மற்றும் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளும் இணைந்து எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்னும் தலைப்பில் ஆதி திராவிடர் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கும் அரசு மாதிரி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் ஒரு பயிற்சி முகாம் நடத்தின. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் அருப்புக்கோட்டை அருகே போதைப்பொருள் தயாரிக்கும் லேப் இருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் பதவிக்கு நடந்த நேர்காணலில் தேர்வு பெற்று அரசு வழி ஆட்சிக்குழு உறுப்பினர்களால் ஆட்சி மன்ற கூட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை பதிவாளர் பொறுப்பாக துணைவேந்தர் நியமித்திருப்பது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தி வருகிறது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படும் நிலையில் தமிழ்நாட்டிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக சென்னையில் வழக்கம் போல பல்வேறு இடங்களிலும் கொண்டாட்டங்கள் களை கட்டியது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஒரே நாளில் சிக்கிய 242 வாகனங்களை வழக்கு பதிவு செய்யாமல் வாகன ஓட்டுநர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி போலீசார் வழி அனுப்பி வைத்தனர். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நிறுவனமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி திட்டங்களை வழங்கி வருகிறது. உடன்பிறப்புகளோடு புத்தாண்டு தொடக்கம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு வெளியிட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் மறைந்த நிலையில் அவர் ஆசையாக காட்டுப்பாக்கம் பகுதியில் கட்டி வந்த அரண்மனை போன்ற வீடு வேகமாக தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பெண்கள் உடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்த சம்பவம் அரங்கேறியது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த உடை மாற்றும் அறைக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கழிவறைக்கு சென்ற பெண் தொழிலாளியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியுள்ளார். நான் இருக்கும் வரை திமுக ஆட்சியை அகற்றவிட மாட்டேன் என்று வைகோ பேசியுள்ளார். 60 லட்சம் பேர் காத்திருக்கும் போது 10,000 பேருக்கு மட்டும் அரசு வேலை என்று திமுகவிற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். 2024இல் தமிழக கோர்ட்டுகளில் 17,72,000 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து போடிநாயக்கனூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் நாமக்கல்லில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர்கள், எம்பிக்கள் வாழ்த்து பெற்றனர். இலங்கை சிறையிலிருந்து விடுதலையான 20 தமிழக மீனவர்கள் இந்தியா வந்தடைந்தனர். புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். 48வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCAவில் நடைபெற்று வருகிறது. இதில் அரங்கம் 102 பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஏனென்றால் பார்வை சவால் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் பிரெய்லி புத்தகங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. புத்தாண்டையொட்டி கோவில்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்ற நிலையில் வடபழனி முருகன் கோவிலில் நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திமுகவிற்கு எதிராக பேஸ்புக்கில் பதிவு செய்த போலீஸ் சேட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2025 ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் இன்பம் பொங்கும் ஆண்டாக அமைய பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் தமிழக அரசியலில் அணிகள் இணைப்பு உறுதியாக இருக்கும் என்று அமமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா கூறியுள்ளார். சென்னை பூக்கடை பகுதியில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த குற்றவாளிக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு விதித்துள்ளது. சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 7 நாட்களாகியும் குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என காவல்துறைக்கு பாமகவின் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சிகள், மாணவர் அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடக்கின்றன. இதில் சீமான் உட்பட 231 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று நேரில் சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நாளொன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். யுனைடெட் கோப்பை கலப்பானை டென்னிஸில் அமெரிக்கா அரையிறுதிக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. ICC தர வரிசையில் புதிய சாதனையை பும்ரா படைத்துள்ளார். யாரு சாமி நீ எல்லைக்கோட்டை தாண்டி சென்ற பந்து அட்டகாசமாக காற்றில் பறந்து பிடித்த மேக்ஸ்வெல். 5வது டெஸ்டுக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய பிரதமருடன் இந்திய வீரர்கள் சந்தித்தனர். ஆங்கில புத்தாண்டான இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆண்டின் கடைசி நாளான நேற்று தங்கம் சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ஒரு சவரன் 56,880க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் புத்தாண்டின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் ரூபாய் 7,150க்கும் ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.